Good morning students. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கிளாஸ் 11th standard computer application unit 3 web page development using HTML and CSS chapter 11ல unit 3 unit 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது chapter 11ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டாக பார்க்கும்போது web page development using HTML and CSS, அதாவது ஒரு வெப்பேஜ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு HTML அண்டு CSS, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் இந்த இடத்துல சாப்டர் 11ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டு, க்ரியேட்டிங் டேபிள்ஸ், லிஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் மாற்றலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கு இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபாண்ட்டு கலர்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வெப் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸு, வேறு என்ன யூஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டோட கலரு, பார்டர், அந்த பார்டரோட சைஸு, ஸோ பார்டரோட டிசைனு, ஸோ இது மாதிரிலாம் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரியேட்டிங் டேபிள்ஸில் வரும். அண்டு லிஸ்ட் அண்டு லிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரு, டாட் இது மாதிரிலாம் கொடுப்போம் இல்லைங்களா. போல்டு பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறது, டிக் மார்க் கொடுக்குறது, 1 2 3 நம்பர்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா ஆர்டராக. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது. லிங்க்ஸ்னால் ஒரு கிளிக் பண்ணாமல் ஒரு பேஜ்லேருந்து அனதர் பேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த 11th சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் ஆஃப் HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, in the previous chapter you learned how to create a web page with basic elements. In this section you are going to learn about how to format the text such as making bold, italic, underline and changing font style, font size, font color and more. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸில் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். HTMLனா என்ன, பாடி டேக்னா என்ன, டைட்டில்னா என்ன, ஹெட்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பேராகிராஃப் டேகு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர், இமேஜஸ், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கான கலர்ஸ் அந்த இது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக் ஆஃப் HTML. ஸோ HTML டேக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஃபார்மேட்டிங்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டிங் தான் என்னென்னா போல்டு. ஸோ டெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டாக தெரியுது. இட்டாலிக்னா அந்த கர்சிவ் லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இருக்கிறது. டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறது, ஃபாண்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றுறது, ஃபாண்ட்டோட கலர் மாற்றுறது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். Formatting text is very important as well as inserting task in creating web pages. ஸோ வெப் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம எப்படி வெப் பேஜ் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம ஐடியா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் பேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நாமளே ட்ராயிங் எல்லாருமே பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப புவராக பண்ணுவாங்க, சரிங்களா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் இல்லைங்களா. அது மூலிமா நம்ம ஒரு வெப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தா லுக்காக அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அவங்களுடைய மைண்டு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான், சரிங்களா. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபார்மேட்டிங் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ நம்மளோட இமேஜினேஷன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆக்கத்திறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு செயல் வெளிப்படும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான், சரிங்களா. ஸோ அதாவது HTML ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன்ஸ் அண்ட் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ் கொடுக்கலாம், ஃபாண்ட்டோட சைஸு, ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஸோ இது மாதிரிலாம் நிறையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்னென்னா இந்த HTML ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் இந்த 11.1ல் பார்க்க போகிறோம், சரிங்களா. அதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட், இட்டாலிக் அண்டு அண்டர்லைன். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போல்ட், இட்டாலிக், அண்டர்லைனுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B போல்டு அண்ட் I பார்த்தீங்கன்னா இட்டாலிக் அண்டு U பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா கண்டெய்னர் டேக். ஸோ கண்டெய்னர் டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேராக இருக்கும், ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா இந்த போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அந்த டேகை ஃபிசிக்கல் ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் ஆர் த டேக்ஸ் டு மேக் தி text as bold, italic and underline. These are all container tags. You know well about container tags. All container tags require a closing tag. These tags are otherwise known as physical style tag அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை எப்படி சொன்னதான் போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டேக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டெய்னர் டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது ஓப்பனிங் டேக் இருந்தால் க்ளோசிங் டேக் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அதுக்கு க்ளோசிங் டேக் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போல்டுக்கான டேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக். ஸோ டெக்ஸ்ட் வில் பி என்னவாக இருக்கும் நம்மளுக்கு போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா விவா கீழே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கும். பட் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டேக் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ இட்டாலிக் நம்மளுக்கு தேவை அப்படின்னா என்ன கொடுக்கணும், ஐ ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லாஷ் ஐ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அண்டர்லைன் வேணும்னா ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைப்ரைட்டரில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்மளுக்கு வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் அந்த ஸ்டைலில் வியூ ஆகணும் அப்படின்னா இந்த டிடி அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வித் ஃபாண்ட் அப்படின்னா அந்த சைஸ் டெக்ஸ்ட்டு அந்த டைப் ரைட்டிங் பண்ணும்போது டைப்ரைட்டரில் வருது இல்லைங்களா ஃபாண்ட்டோட சைஸ் அந்த சைஸில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து வியூ ஆகும் நம்மளுக்கு. இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா. அதான் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் வில் பி ஓல்டு டைப்ரைட்டர் ஸ்டைல் தட் இஸ் ஃபிக்ஸ்டு வித் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு. ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் HTML ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுனால HTML கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டைட்டில். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து பாடி டேக்குள்ளே தான் நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டு கொடுக்கறதுனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் பாடி டேக்குள்ளே தான் கொடுப்போம். ஸோ அந்த பாடி டேக்கில் கொடுக்குறது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வியூ ஆகும். சரிங்களா. அதில் H1 அப்படிங்கிறது என்னது ஹெட்டிங் 1. அலைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சென்டர் பொசிஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வியூ ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு அது என்னவா கொடுத்துருவோம் ஹெட்டிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் கொடுத்துருவோம். அப்போ டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து என்னது லார்ஜாக இருக்கும். ஸோ அதே மாதிரி H1ங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது கண்டெய்னர் டேக்ஸ். ஸோ அப்போ எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போல்டு. சரிங்களா. காஞ்சிபுரம் இஸ் எ பார்ட் ஆஃப் தி தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரத்தை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து டெக்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கணும் நம்மளுக்கு போல்டில் வரணும். ஸோ அதே மாதிரி எண்டிங்கில் நான் என்ன பண்ணிடுறேன் இதோட போல்டு எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா. க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து பிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒன்லி ஃபார் ஓப்பனிங் டேக் மட்டும்தான். இது பிஆருங்கிறது என்னது பிரேக்கு. ஸோ லைன் பிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா இட்டாலிக் ஃபாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். காஞ்சிபுரம் இஸ் 72 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சென்னை. ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்டாலிக் ஃபாண்ட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ பிரேக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் லைனில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்டர்லைன். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வரும். என்ன கொடுத்துருக்காங்க இட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதோட கொடுத்துருக்காங்க என்னது அண்டர்லைன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போல்டாக இருக்கும். காஞ்சிபுரம் இஸ் பார்ட் ஆஃப் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டாக தெரியும். அதே ஐ கொடுத்துக்கும் போது என்னது இட்டாலிக். ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இஸ் 72 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சென்னை அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு இட்டாலிக் ஃபாண்ட்டில் வந்து வியூ ஆகும். அதே அண்டர்லைன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்ட் இட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டில் அது ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வியூ ஆகும். சரிங்களா. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் பிரேக் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ மறுபடியும் நான் என்ன கொடுத்துருக்கேன் போல்டும் டெக்ஸ்ட் போல்டாகவும் இருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அது இட்டாலிக்காகவும் இருக்கணும். சரிங்களா. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இஸ் வெல் கனெக்டட் பை ரோட் அண்ட் ரயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அது போல்டாகவும் இருக்கும் அண்டு இட்டாலிக் லெட்டர்ஸாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு ஓப்பனிங் டேக் என்ன கொடுத்துருக்கோம் போல்ட் இட்டாலிக். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தோம் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம் என்னது இட்டாலிக்.
அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போல்டுன்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து அதுக்கு அடுத்ததாக க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக்கில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போல்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது மட்டும் நம்மளுக்கு என்னாங்கன்னா போல்டில் வரும். பேராகிராஃப் தான் இந்த கீழே கொடுத்துருக்கூடிய இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்குள்ளே சம் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னவாக வரும்னா போல்டாக வரும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது போல்டாக வரும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் டெக்ஸ்ட் வரும். ஏன்னா போல்டு இதோட க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இஸ் தி நியரஸ்ட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டு தி டவுன் விச் இஸ் லொக்கேட்டட் அட் திரிசூலம் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே நம்மளுக்கு பேராகிராஃபாக வரும். அந்த பேராகிராஃபில் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு என்னென்னா போல்டாக வரும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, பாடி HTML க்ளோஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன ஆகுனா அவுட்புட் இது மாதிரி வரும். ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஸோ ஹெட்டிங் 1 வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் காஞ்சிபுரம் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து போல்டில் கொடுத்துருந்தோம், இட்டாலிக்கில் கொடுத்துருந்தோம், அண்டர்லைனில் கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு அண்ட் இட்டாலிக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய போல்டும் இட்டாலிக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் அப்ளை ஆகுது. ஸோ டெக்ஸ்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா போல்டாகவும் இருக்குது, அந்த லெட்டர் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அது இட்டாலிக்காகவும் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து பேரா டேப் ஒன்று யூஸ் பண்ணோமா பேராகிராஃபு. ஸோ அதில் வந்து என்னது சென்னை. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும் நம்மளுக்கு என்னவா விவ் ஆகுது, போல்டாக இருக்குது. மற்றது எல்லாமே நார்மல் டெக்ஸ்ட்டாகவே ஒரு பேராகிராஃபாக இருக்குது. சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் தான். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணால் உங்களுடைய நோட்பேட்++ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் .stm ஆர் HTMLனு சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக் .html அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி அதாவது டைப் பண்ணணும் நம்ம. ஸோ டைமிங் இதாக இருக்கிறதுனால பேஸ்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுதா. ஸோ ஹெட்டிங் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல்டாக இருக்குது. செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது இட்டாலிக்கில் இருக்குது. தேர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஃபோர்த் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது போல்டாகவும் இருக்குது அண்டு இட்டாலிக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே லைனுக்கு. சரிங்களா. அதுக்கடுத்து பேராகிராஃபில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ நார்மலாக எப்போ யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய அவுட்புட்டு. சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்கன்னா ஸ்ட்ராங் அண்டு எம்பசைஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் அண்ட் EM அப்படிங்கிறது எம்பசைஸ்டு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு அண்ட் இட்டாலிக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த போல்டு இட்டாலிக் ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சின்ன சிமிலர் தான், வித்தியாசமாக இருக்கும். In addition to bold and italic tags, that is bold and italic, HTML provides strong and EM tags to make the text as bold and italic. These tags are container tags. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டேகுக்கும் எம்பசைஸ் டேகுக்கும் ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா HTML ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ராங் அண்ட் EM டேக்ஸ் அப்படின்னு ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக அண்ட் இட்டாலிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டேக் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங் டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்ன டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. The strong tag is a phrase tag. It is used to define important text. ஸோ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டனாக என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். This tag display the text as bold. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதை யூஸ் பண்ணும்போது போல்டாக தான் இருக்கும். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சேம் இப்போ எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான். பட் என்ன அது இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ்டு டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆர் டெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ EM அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ்டு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேக் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகும். The EM tag is used to emphasize the text. That means when you use this tag, the text will be an
இட்டாலிக். ஸோ அந்த ஃபாண்ட்டில் இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்டாலிக்காக வீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், விஷுவலி திஸ் டூ டெக்ஸ்ட் டிஸ்பிளே தி கண்டென்ட் ஆஸ் வெரி சிமிலர் ஆஸ் போல்ட் அண்ட் இட்டாலிக் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும் போல்டு இட்டாலிக்கும். ஸோ ஸ்ட்ராங் எம்பசைஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சிமிலராக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது மட்டும்தான் யூஸ் பண்ணும், மற்றபடி போல்ட் இட்டாலிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் டெக்னிக்கலி த மீனிங் ஆஃப் ஸ்ட்ராங் அண்டு எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் போல்ட் அண்ட் இட்டாலிக். போல்டு இட்டாலிக் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டண்டான வேர்டு ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா போல்டாவோ இட்டாலிக்கோ வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராங் அண்டு எம் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. HTML ஹெட் டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டைட்டில் மேலே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டென்ட் எல்லாமே நம்ம எதற்குள்ளே வீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகும். ஸோ அந்த பாடி டேக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் அண்ட் எம். ஸ்ட்ராங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும் போல்டாக வரும், வெல்கம் டு தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஸோ பிஆருங்கிறது என்னது பிரேக் டேக். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துடும். இஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எம்பசைஸ் டெக்ஸ்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் வெல்கம் டு தமிழ்நாடு, சேம் அதே லைன் தான். பட் இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் இது போல்டாக நம்மளுக்கு வீவ் ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்காக வீவ் ஆகும். இது ரெண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய நோட்பேட் ++ ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீவ் ஆகும். ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு அந்த ஸ்ட்ராங்கில் கொடுத்ததுனால இது போல்டாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஎம் கொடுத்ததுனால இந்த டெக்ஸ்ட்டு இட்டாலிக்கில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டுக்கு தான் இது யூஸ் பண்ணோம். போல்டு இட்டாலிக் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு இது இந்த டேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம் போல்டு இட்டாலிக் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால் டேக்ஸ். ஸோ டேக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லையும் பெரிய சைஸ்லையும் வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக் டேக் இஸ் யூஸ் டு டிஃபைன் தி டெக்ஸ்ட் பிக்கர் இன் தி சைஸ் தென் தி நார்மல் சைஸ். அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் கம்பேர் பண்ணும்போது டெக்ஸ்ட் நல்லா பிக்கராக பெருசாக தெரியும் அப்படிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிக் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். இது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா H1 H2 அப்படின்னு ஹெட்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணால் அது ஹெட்டிங் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு பிக் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுறதுக்கு பிக் அப்படின்னு கொடுத்துக்குவோம். அதே மாதிரி இட் இஸ் ஆஃப்டன் யூஸ் டு கால் அட்டென்ஷன் டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக எடுத்து காமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பிக் அண்ட் ஸ்மால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மாலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டோட சைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் சேம் தான். மேலே இருக்கிறது எல்லாமே பாடி டேக்கில் பாரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய லைன் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கண்டெய்னர் டேக்னால க்ளோஸ் பண்ணிடுறாங்க, பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மால் என்ன கொடுத்துருக்காங்க தேங்க்யூ விசிட் அகைன் அப்படின்னு கொடுத்து ஸ்மால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய நோட்பேட் ++ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் டெக்ஸ்ட் சரிங்களா. இப்போ மதுரை கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பிக் சைஸ். ஸோ இப்போ அந்த நார்மல் டெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பிக் சைஸாக தெரியுதா. ஸோ இது மாதிரி காமிக்குது. ஸோ அதே இந்த நார்மல் டெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது தேங்க்யூ விசிட் அகைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் தெரியுதுங்களா. அதை வேரியேஷன் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு லைனுக்கு வேரியேஷன் தெரியுறதுக்காக மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது நார்மல் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மல் டெக்ஸ்ட் பிக் சைஸ் அண்டு ஸ்மால் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவீங்க பென்சிலோ பென்லேயோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு படிப்பீங்க. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி ஏதாவது வைப்பீங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு போடுங்க இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸு
ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த HTML ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். Highlighting is an important formatting feature is used to call attention to the reader. ஸோ ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கணும், அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதுதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்க தேவையில்ல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். The mark tag is used to highlight the text in HTML. ஸோ HTML வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ a container tag whatever the text given between mark and slash mark. ஸோ அந்த மார்க்குங்கிற டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்சைட் கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி க்ளோசிங் டேக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்லாஷ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வில் be display as highlighting with default color mostly yellow. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் எல்லோ கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமனாக அந்த கலர் தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, பாருங்கள் HTML ஹெட்டு டைட்டில் ஹெட்டு. ஸோ பாடிக்குள்ளே என்ன கொடுத்துறாங்க, ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஆன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க மார்க் அப்படிங்கிற ஹைலைட்டிங் மார்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன வார்த்தை ஹைலைட் பண்ணி காமிக்கணும், எலக்ட்ரானிக் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ பாடி HTML. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிஸ்பிளே ஆகுதா, ஏ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரானிக்ங்கிற வார்த்தை மட்டும் நம்மளுக்கு என்னவா வீவ் ஆகுது, ஹைலைட் பண்ணி காமிக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டிங் ஏ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வெப் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் ஃபார்முலா வரும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டம் சைடு அண்ட் டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுங்களா. ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரியே போட்டோமா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒரே மாதிரி நம்ம எப்படி நார்மலாக இப்போ ஒரு வார்த்தை படிப்போமோ இல்லை வியூ பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி வியூ பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ அதான் நார்மல் டெக்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிலோ கீழே லைன் யூஸ் பண்ணுற மாதிரி மேலே அந்த ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ண முடியுங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A subscript is a way to display a character or a number below normal line of the type. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் டெக்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The scientific notation for water is H2O. ஸோ வாட்டரோடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்னது H2O, 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த H2O அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடுவோம். ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், H2O அப்படின்னு டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் ஒரே மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு கீழே வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டருக்கான நோட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இட் ஷுட் பி ரிட்டன் ஆஸ் H2O. Here 2 is appearing below the normal line. நார்மல் லைன்லேருந்து பார்க்கும்போது அந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். திஸ் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரிப்ட். அது மாதிரி கொடுக்குறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஷுவல் தான். எப்பயும் போல் நம்ம ஹோல் ஸ்கொயர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, மேலே இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பாட்டம் சைடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வச்சுக்கோ, கீழே அந்த பி வருது இல்லைங்களா, மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஆரம்பித்து மேலே போகும். ஸோ அதனால் எதுக்கு எது கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பி ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வருது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு யூஸ் பண்ணுறோம். அதே பார்த்தீங்கன்னா இது பாட்டம் சைட்லேருந்து எங்கே போகுது, மேலே டாப்புக்கு போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா டாப்பில் வர மாதிரி ஸ்கொயர் ரூட் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் நம்பர்ஸ் ரெண்டு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டரும் மேலே வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸும் மேலே. இதனுடைய ஒர்க் என்னென்னா கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் வியூ பண்ண வைக்கிறது தான் இதனுடைய ஒர்க்கு.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது நம்மளுக்கு மேலே அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு v ஆகுது இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி the subscript and the superscript character are number smaller than the rest of the text. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய சைஸ் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும், ஸ்மாலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா சப் அண்ட் சப் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பி வந்து என்னது பாட்டம் சைடில் யூஸ் பண்ணுறோம், இந்த பி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அது கண்டெய்னர் டேக் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ்கிரிப்ட்டுக்கும் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாரு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி செக்ஷனில் பாரு த சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் வாட்டர் ஈஸ் அப்படிங்கிறது ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான டெக்ஸ்ட்டு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் எதுக்கு கொடுக்குறோம் சப் அப்படிங்கிறது பாட்டம். ஸோ அதில் வந்து எந்த லெட்டர் நம்மளுக்கு பாட்டமில் இது வரும் 2. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பிரேக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா a + b அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு v ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது சூப்பர்ஸ்கிரிப்ட்டுக்கான டேக் கொடுத்துருக்காங்க. 2 வந்து எங்கே வரும் டாப்பில் மேலே இந்த ஸ்கொயரில் வரும். சரிங்களா, அதுக்காக சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் a அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டாக v ஆகணும். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க a ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ a மேலே ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 2ab அப்படியே வந்துடுது, ப்ளஸ் b ஸ்கொயருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் வாட்டர் ஈஸ் என்னது இந்த H2ஓங்கிறது H2 வந்து எங்கே வருது பாட்டமில் வருது. அதே மாதிரி கீழே என்ன கொடுத்தாங்க a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, இந்த ஃபார்முலாஸ் இது மாதிரி மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்செர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வர ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி கொடுக்கறதுக்கும் அண்ட் இன்செர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அவுட்புட் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இன்செர்ட் அண்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த டெக்ஸ்ட் வாட் யூ see on browser cannot be delete or insert, but you can show the text as deleted or inserted. அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம்னா delன்னு யூஸ் பண்ணுறோம் அண்டு ins அப்படிங்கிற இன்செர்ட் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். Tags are used to mark up a segment of text as deleted or inserted respectively. The two tags are container tags. அந்த del and insert tag இது ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கண்டெய்னர் டேக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா insert and deleted அப்படிங்கிற பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறோம். The text what you specify between del and slash del. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது கண்டெய்னர் டேக்ங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைக் த்ரோ. ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு விட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் இன்செர்ட் டேக் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் வில் பி நம்மளுக்கு என்னவா வீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து மெட்ராஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது டெல் கொடுத்தோன்னா ஸோ பழைய விதத்தில் நம்ம கூப்பிடும்போது மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மெட்ராஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணிட்டு இந்த சென்னைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வரும் இன்செர்ட்டில். சரிங்களா, ஸோ காப்பி பண்ணிக்கோ. ஸோ உன்னுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோ. பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மெட்ராஸுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் சென்னைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது அண்டர்லைன் பண்ணி வீவ் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் வந்து என்ன பண்ணுறோம் டெல் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஐஎன்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கமாண்ட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HTML டேகு யூஸ் பண்ணியிருப்போம்.
பாருங்கள் அவுட்புட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் த்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன டேக் யூஸ் பண்ணலாம்னா எஸ்ங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் த்ரோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டேக்கு வந்து நம்ம என்னென்னா எஸ்ங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டேகு ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒன்றே தான், சிமிலர் தான். இது ஸ்ட்ரைக் த்ரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லும் யூஸ் பண்ணலாம், எஸ்ங்கிற டேகும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆஃப் டேக்ஸ். ஸோ டேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம போல்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்ட்ராங் யூஸ் பண்ணோம். ஸோ இட்டாலிக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். அண்டர்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ஐஎன்எஸ் இன்செட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ராங்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெல்லுங்கிற டெக்ஸ்ட் வந்து டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சிமிலர் தான். ஃபைனல் அவுட்புட் ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன வரும், போல்டாக வரும். இட்டாலிக்கு அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இது பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே கம்பேரிஷனாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டர் டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது சென்டர் பொசிஷனில் வந்துச்சு இல்லைங்களா, அது மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் எது எதெல்லாம் வீவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வீவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க சம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க, போல்டு வித் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி டேகு ஹெட்டிங் 1ல் அலைன் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஹெட்டிங் டேக் 1 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்னது, சென்டர் பொசிஷனில் திருவள்ளுவர் வாஸ் ஒரிஜினலி நோன் அஸ் திருவள்ளூர் which specifies the sleeping position of the Holy Lord. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போல்டு டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, பாலாஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டுங்கிற டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு என்னென்னா பாலாஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் தி போல்டு அண்டு அண்டர்லைன் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வீரராகவா சுவாமி டெம்பிள் ஆஃப் திருவள்ளூர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு என்ன வீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டும் அண்டர்லைன் ரெண்டும் யூஸ் பண்ணி வரும். ஸோ அது வந்து நம்ம பண்ணுறாங்க சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே என்னவாக தான் நம்மளுக்கு வீவ் ஆகும், சென்டர் பொசிஷனில் தான் வீவ் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிக்கோ. ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ என்னுடைய நோட்பேட் ப்ளஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, திருவள்ளூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகுது. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த சென்டர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற அளவே தான் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸ்பேஸ் இருக்கும். அதாவது சென்டர் பொசிஷன் அப்படிங்கிறது வித்தியாசம். ஸோ ஹெட்டிங் 1 வந்து பார்த்தீங்கன்னா அலைன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சென்டர். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஏதாவது மாடிஃபை பண்ணால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணால் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணால் ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ். அப்போ சென்டர் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்தாண்ட ஒரு 10 ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்தாண்டி நம்மளுக்கு என்ன ஆகுனா 10 ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது சென்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஃபாண்ட்டோட ஸ்டைலு, சைஸ் அண்ட் கலர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு ஸோ ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி எழுதி அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ.